ஹலோ மக்களே, மே 11ஆம் தேதி இதோட சலங்கையில ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல கேமரா கிடைச்சாச்சு, அதுல இருக்கிற ஆதாரமும் இப்போ பூமி பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்து கொண்டு போய் சரச்சந்திரா கிட்ட காட்டுதான் போறாங்க. அதுக்குள்ள என்னெல்லாம் நடக்குதுங்கிறத நம்ம ஃபுல்லா பார்க்கலாம் இந்த வீடியோல. பூமி சந்தோஷத்துல அந்த வீடியோ எடுத்துட்டு முதல்ல சரச்சந்திராவை பாக்குறதுக்காக போகல. ஃபர்ஸ்ட் நேரா அந்த வீடியோ ஆதாரத்தை எடுத்துட்டு ககனை பார்க்க வராங்க. ககன் ஆல்ரெடி ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கிறாரு. அதாவது மீரா இந்த மாதிரி ஆபீஸ்ல எல்லாரும் முன்னாடியும் இப்படி ககனை அசிங்கப்படுத்தி அவர் மனசை ரொம்ப நோகடிச்சிடுறாங்க. அதையே நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. பூமி அவங்க எதுவுமே அவங்களுக்கு தெரியாது இல்ல. அவங்க பாட்டு ககன் கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு என்னமோ நீங்க என்ன சொன்னீங்க, சின்ன வயசுல எதுக்கு உங்க மாமா விட்டுட்டு போனாங்க, எதுக்கு 2வது கல்யாணம் பண்ணாங்க, உங்களுக்கு உங்க அப்பா எதுக்கு துரோகம் பண்ணாங்க, இதுக்கெல்லாம் உங்களுக்கு விட தெரியணும்ல, அது எல்லாமே இந்த கேமரால இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி உங்க பாட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னா, சரி அவரோட போனை வச்சுட்டு போயிருப்பாரு. அதாவது முதல்ல ககனை பார்க்க வரும்போது அந்த டேபிள்ல சரி அவரோட போனை வச்சுட்டு போயிருப்பாரு. அந்த போன் இப்ப ரிங் ஆகும். யாரு கால் பண்ணுவான்னு பார்த்தா அபூர்வா தான் கால் பண்ணுவாங்க. அதாவது சரச்சந்திர சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணிருக்காருல, இதை மீராக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா செரிக்கு கால் பண்ணுவாங்க. சரி அவரோட போனை ககனோட ஆபீஸ்ல மறந்து வச்சுட்டு போயிருப்பாரு. அது ரிங் ஆகும். உடனே யாரா அப்படின்னு சொல்லிட்டு ககன் அந்த போனை அட்டன் பண்றதுக்காக எடுப்பாரு. இந்த நேரம் பார்த்தா பூமி நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இப்போ உங்களுக்கு போன் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை வாங்கிடுவாங்க. அவங்க வாங்கின நேரத்துல பார்த்தா அது அட்டன் ஆயிரும். அது யார் போன்னு தெரியாது. பூமி நினைச்சிட்டு இருப்பாங்க ககன் போன் நினைச்சிட்டு அவங்க வாங்கிட்டு கட் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அது அட்டன் ஆயிருக்கும். அங்க இருந்து அபூர்வா சொல்றதுக்காக பேசிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல நம்ம பூமி எல்லா உண்மையும் இப்ப ககன் கிட்ட உளறிடுறாங்க. அதாவது கிருஷ்ண பிரசாத் மாமா எதுக்காக 2வது கல்யாணம் பண்ணாங்க, அதுக்கான விட இதுல இருக்கு, இந்த கேமரால இருக்கு. எதுக்கு சாரதாத்தைக்கு துரோகம் பண்ணாங்க, எதுக்கு சின்ன வயசுல உங்களை விட்டுட்டு போனாங்க, எதுக்கு 2வது ஒரு கல்யாணம் பண்ணாங்க, அதுக்கான விட எல்லாம் இதுல இருக்கு. நீங்க இன்னும் உங்க அப்பாவை தப்பாவே நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்க அப்பா இதுல எந்த தப்பும் பண்ணல. அதுக்கடுத்து என்ன சொன்னீங்க, நான் அந்த அபூர்வாவோட ஆளுன்னு சொன்னீங்களா, அதுக்கும் இதுல நிரூபிக்கிறதுக்கு இருக்கு. நான் ஒன்னும் அந்த அபூர்வாவோட ஆள் இல்ல, அதுவும் இதுல நிரூபிக்கிறது இருக்கு. கிருஷ்ண பிரசாத் மாமா மேல எந்த தப்பும் இல்ல. அவர் எதுக்காக இந்த முடிவு எடுத்தாரு, யாரு சொல்லி இந்த முடிவு எடுத்தாரு, அதுக்கான எல்லா பதிலுக்கான ஆன்சரும் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. அங்க இருந்து அப்புறம் எல்லாத்தையும் போன்ல ஒட்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதாவது கால் அட்டன் ஆயிடுச்சுல, சோ இவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க கேட்டு ஷாக் ஆயிட்டாங்க. ஓ, அப்ப சோபா சந்திரா இறந்து போன அந்த வீடியோ ரெக்கார்டட் இப்ப பூமி சரி பண்ணிட்டா, அது அன்னைக்கு காட்டினா அன்னைக்கு ஒர்க் ஆகல, இப்ப அது சரியாயிருச்சு, இப்ப அது ஒர்க் ஆகுதா, ஐயோ இப்ப நேரம் எடுத்துட்டு இந்த வீடியோ இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு எல்லாத்துக்கும் பதில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ககன் கிட்ட அந்த வீடியோவை போட்டாது காட்டியிருக்கலாம். அவங்க போட்டும் காட்ட மாட்டாங்க. நான் இப்ப போயிட்டு வந்துடுறேன், உங்களுக்கு சாயங்காலத்துக்கு இல்ல எல்லாத்துக்கும் விடை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்க இருந்து கிளம்பி போயிருவாங்க. ககன் எதுக்கு சோகமா இருக்காரு, அவர் ஏன் வருத்தமா இருக்காரு, எதையுமே பார்க்க மாட்டாங்க. இவங்க பாட்டு ககன் அங்க பக்கம் திரும்பி இருப்பாரு. அவர் முதுக பார்த்தே பேசி சேர்ல உட்காந்து பேசிட்டு கெத்தா பேசிட்டு அங்க இருந்து சரச்சந்திராவை பாக்குறதுக்காண்டி இங்க கிளம்பி வந்துட்டு இருப்பாங்க. ஆனா ககன் அழுதுட்டு இருப்பாரு. அவர் மீரா இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களா அதை நினைச்சு அழுதுட்டு இருப்பாரு. அதுக்கடுத்து இங்க அபூர்வா இப்ப ரொம்ப பெரிய ஷாக்ல இருக்காங்க. அதாவது பூமிக்கு இப்ப ஆதாரம் கிடைச்சிருச்சு. அவ நேரம் எடுத்துட்டு இங்க இப்போ சரச்சந்திரா பாக்கதான் அந்த வீடியோ ஆதாரத்தை எடுத்துட்டு வருவா. ஐயோ இப்ப நான் மாமாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருமே, அப்ப என்ன கொன்றுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஷாக்ல இருக்காங்க. இந்த நேரத்துல டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க அவங்களோட இது ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு, அவர் என்ன மருந்து சாப்பிட்டாருன்னே தெரியல, நாங்களும் எங்களால முடிஞ்ச இதை ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கோம், ஆனா அவர் எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்காரு, இனிமேல் அவர் கண்ணை திறந்து முழிச்சு ஏதாவது பண்ணாதான் இதுக்கடுத்து எங்களால அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், நீங்க கடவுள் மேல பாரத்தை போடுங்க, இன்னும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க டாக்டர். ஆனா அபூர்வா இந்த பூமியை பத்தி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஐயோ பூமி எடுத்துட்டு வந்தா என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே மருதானியில ஐயோ நான் கடவுளை வேண்டிக்கிறேன், என் மாப்பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. உடனே மருதானியில என்ன நினைப்பாங்கன்னா, அப்புறம் ஷாக்ல இருக்காங்க போல டாக்டர் இந்த மாதிரி சொன்னனால அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து பார்த்தா அவங்க சேர்ல உட்காந்துருவாங்க. அப்படி அந்த இப்போ அந்த ஆதாரத்தை பார்த்தா என்ன பண்றதுங்கிற பயத்துல உட்காந்துருவாங்க. உடனே என்னம்மா டாக்டர் இப்படி சொல்றாங்க, நீ என்னமா சோகமா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. திரும்ப திரும்ப பேசிட்டே இருப்பாங்க. அவங்க ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க. உடனே அபூர்வமா என்னமாச்சு, டாக்டர் சொன்னதுனால நீ அதிர்ச்சியில இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இல்ல சித்தி, இல்ல என்ன சொன்னாங்க டாக்டர், என்ன சொன்னாங்களா, அப்ப என்ன சொன்னாங்கன்னே கேட்கலையா, நீ என்ன மாப்பிள்ளைக்கு இப்படி என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ என்ன அதை விட நீ என்னத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது பூமிக்கு அந்த
சோபா சந்திரமனை கொன்ன வீடியோ ஆதாரம் கிடைச்சிருச்சு சித்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்னம்மா கொலைகாரி, கொலை பண்ணா ஒரு தடை இல்லாம பண்ண மாட்டியா, அதை வேற எதுக்கு வீடியோல எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எங்க வீடியோல எடுத்து வச்சேன், அது யார் எடுத்த வீடியோனே தெரியல. இப்ப பூமிக்கு அந்த வீடியோ ஆதாரம் கிடைச்சிருச்சு, அவ நேரா இப்போ சரச்சந்திரா பக்கம் தானே வருவா, இப்ப நான் என்ன பண்றது ஐயோ அப்படின்னு சொல்லி இவங்க வேற இது பண்ணிட்டு இருக்கிறாங்க, கவலையில இருக்காங்க. ஐயோ இப்ப பூமி என்ன வருவாங்க பார்த்தா பூமி வந்து நேரா வந்து இவங்க வீட்டுக்கு சரச்சந்திரா வீட்டுக்கு தான் வருவாங்க. முதல்ல வந்த உடனே எல்லாரும் இங்க அதுக்கு முன்னாடி பார்த்தா இவங்க மீரா கேபி சரி வந்து அவங்க அப்பா கிட்ட கேபி கிட்ட நடந்தது எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்பா இவங்க இன்னைக்கு என்ன பண்ணாங்க தெரியுமாப்பா, நான் வந்து அண்ணன் பண்ண உதவி எல்லாம் சொன்னேன், உங்க உயிரை காப்பாத்துறாங்க, இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கே அப்பா உயிரோட இருக்கிறதுக்கே ககன் அண்ணாதான் காரணம் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கேன், என்கிட்ட தேங்க்ஸ் சொல்றேன்னு சொல்லிட்டு ககன் ஆபீஸ்க்கு வந்து எல்லாரும் முன்னாடி ககன் அண்ணன் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ரொம்ப இழிவா பேசிட்டாங்கப்பா, இவங்க எல்லாம் என்னப்பா அம்மா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கோவப்பட்டு இருப்பாங்க. உடனே கேபி வந்து கேள்வி கேட்க வருவாங்க. அப்ப அந்த சாரதா பண்ணது மட்டும் கரெக்டாடா, நான் மட்டும் என் தாலி குங்குமம் எல்லாத்தையும் இது பண்ணி விதவ வாழ்க்கை வாழணும், அவ மட்டும் நல்ல தாலி குங்குமம் எல்லாம் வச்சு புது சேலை கட்டி சந்தோஷமா இருப்பாள, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம்ல, சொல்லியிருந்தா இப்ப இவ்வளவு பிரச்சனையே இல்லையா, அவ மட்டும் என் புருஷனை அடையணும்னு நினைப்பாளா அப்படின்னு சொல்லி திருப்பியும் வந்து இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டு இவங்க வந்து ககன் இங்க பூமி வந்து இவங்க வீட்டுக்குள்ள வந்துருவாங்க, சரச்சந்திரா வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. வந்துட்டு பார்த்தா மேல வந்துருவாங்க, இங்க மாடிக்கே வந்துருவாங்க. அப்புறம் பார்த்தா இவங்க 3 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அத்தை என்னாச்சு, அவங்க இவன் சரின்னு நினைப்பானா, ககனை அசிங்கப்படுத்தினதுக்காக வந்து சண்டை போடுறதுக்கு தான் பூமி வந்திருக்காங்கன்னு நினைப்பாங்க. ஆனா அவங்க சண்டை போட வரல, அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. உடனே அதுக்கடுத்து என்ன நீயே நியாயத்தை கேளு பூமி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து சரி வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ககன் ஆபீஸ்க்கு நானும் அம்மாவும் போனோம், அம்மா வந்து ககன் அண்ணனை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க, ரொம்ப இதா பேசிட்டாங்க, எதுக்கு எங்க அப்பா உயிரோட இருக்கிறத வந்து மறைச்ச அப்படி இப்படின்னு கேட்டு ரொம்ப அசிங்கமா பேசிட்டாங்க. கேபி உயிரோட இருக்கிறத உன் அம்மாக்காக தானே நீ இதெல்லாம் பண்ற, நீயும் அம்மாவும் மட்டும் சந்தோஷமா இருக்கணும், நாங்க மட்டும் என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டு போக தானே இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கமா பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஆமா அந்த ககனை நான் இன்னும் கொல்லலையே அப்படின்னு சொல்றாங்க. உடனே பூமிக்கு வந்து கோவம் வருது. அத்தை என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா, அவர் என்னோட புருஷன், தெரிஞ்சு பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா நீ அடுத்து வந்துட்டியா, அடுத்து உன் புருஷனை நான் எதுவும் சொல்லக்கூடாதா, அதுக்கு முன்னாடி நான் உனக்கு அத்தை, அது உனக்கு ஞாபகம் இருக்கா பூமி அப்படின்னு கேட்பாங்க. ஓ நீங்க இவ்வளவு பேசுனதுனாலதான் மாமா வந்து அங்க ரொம்ப சோகமா இருந்தாங்களா, இது தெரியாம நான் வேற இப்படி எல்லாம் போய் பேசிட்டேனே அப்படின்னு நினைச்சிட்டு பூமி வேற வருத்தப்படுவாங்க. சரி அப்பா எங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்பாவா, அப்பா இங்க இல்ல, எங்க இருக்காங்கன்னு தெரியல, வெளியே போயிருக்காங்க அப்படின்பாங்க. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி அப்பாவை பார்க்காம நான் வெளியே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பாவை தேடி போறேன்னு சொல்லிட்டு இவங்க வந்துடுறாங்க. நான் எந்த இடத்துல இருந்தாலும் நான் அப்பாவை கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு இவங்க கிட்டயாச்சும் வீடியோ ஆதாரத்தை போட்டு காட்டியிருக்கலாம், அதாவது செடி கிட்ட மீரா கிட்ட இது. ஆனா டைரக்டர் வந்து அங்கதான் ட்விஸ்ட் வைக்கிறாரு நமக்கு. அவங்க கிட்டயும் ஆதாரத்தை கட்டல, ககன் கிட்டயும் ஆதாரத்தை கட்டல, கேபி மீரா செடி கிட்டயும் ஆதாரத்தை கட்டல. இப்ப நேரா எடுத்துட்டு சரச்சந்திராக்கு கால் பண்றாங்க. ஆனா சரச்சந்திரா போனே இப்ப அபூர்வா கிட்ட தானே இருக்கு. உடனே அதுக்கு அடுத்து கால் பண்றாங்க, பூமி தான் கால் பண்றா சித்தி அப்படின்றாங்க. ஐயோ எடுக்காதம்மா, எடுத்து நீங்க இருக்காங்கன்னு சொல்லிடாது, அப்புறம் நம்ம வர மாட்டிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அட்டன் பண்றாங்க அபூர்வா. ஏன்னா டாக்டர் வந்து இப்போதைக்கு சரச்சந்திர கண்ணு முழிக்க மாட்டான்னு சொல்லிட்டார்ல, பூமியை வந்து இங்க ட்ராப் பண்ணி இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சு அந்த வீடியோ ஆதாரத்தை எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து வாங்கலாம் புடுங்கலாம் அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாங்க, உண்மையை சொல்லிடுறாங்க. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா, என்ன அபூர்வா என் அப்பா கிட்ட போன கூட அப்படின்னு. உன் அப்பா அதுக்கு முதல்ல கண்ணு முழிச்சு இருக்கணுமே, அவர் விஷத்தை சாப்பிட்டுட்டு இங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, டாக்டரும் கையை வரிச்சுட்டாங்க, நானே கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. என்ன அபூர்வா அடுத்த நாடகமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நாடகம்லாம் இல்ல, நான் எதுக்கு உங்ககிட்ட நடிக்க போறேன், என் மாமாவை எதுக்கு விஷம் சாப்பிட்டாருன்னு தெரியாம நானே வருத்தத்துல இருக்கேன், டாக்டரும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்களேன்னு கவலையில இருக்கேன், நீ வேற என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க, நான் வேணா உனக்கு ஹாஸ்பிட்டல் லொகேஷன் அனுப்புறேன், வேணா நீயே வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. உடனே லொகேஷனையும் அனுப்பி வச்சிடுறாங்க. உடனே பூமிக்கு உண்மையில அந்த ஹாஸ்பிட்டல் லொகேஷன் வந்தோடனே பூமிக்கு தெரியாதுல்ல, அபூர்வா கிட்டதான் நம்ம அபூர்வா எல்லாத்தையும் விட்டு கேட்டாங்க, எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இவங்க என்ன பண்றாங்க ஹாஸ்பிட்டல்ல, சரி ஐயோ அப்பாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு ஓடி வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு. உடனே என்னம்மா நீ எல்லா உண்மையும் அவகிட்ட சொல்லிட்ட, எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்துட்டு இருக்க தெரியுமா நீ அப்படின்னு சொல்லிட்டு மருதானியால கேட்பாங்க. ஆமா சித்தி, ரிஸ்க் எடுக்காம எப்படி என் வாழ்க்கையை காப்பாத்துறது, இந்த அபூர்வாவை எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் தோக்கடிக்க முடியுமா என்ன, அவளை இங்க வர வச்சு அந்த ஆதாரத்தை எப்படியாவது எடுத்தே ஆவேன், நானு அவகிட்ட இருந்து வாங்கியே தீர்வேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வீரவாசனம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க.
இப்ப பார்த்தா பெரிய ட்விஸ்ட் என்னன்னா சரச்சந்திரா கண்ணு முடிச்சிடுறாரு. உடனே டாக்டர் நர்ஸ் வந்து அவங்க கண்ணு முடிச்சிட்டாங்க, இப்ப போய் பேசுறதுன்னா பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு நிமிஷம் சந்தோஷப்படுறாங்க, ஐயோ கண்ணு முடிச்சிட்டாங்க மாமான்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்துதான் ரியலைஸ் பண்றாங்க, ஐயோ பூமிங்க வந்துட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ இதுக்குதான் நான் முதலே சொல்லாதான்னு சொன்னேன். அதுக்கடுத்து இவங்க மருதானியால வந்து திட்டிட்டு இருக்காங்க, நீயே சொந்த காசுல உனக்கு சுனிய வச்சிட்டியம்மா, இப்ப நீ வேற பூமி கிட்ட போன் பண்ணி சொல்லிக்கிட்ட, பூமியும் இப்ப வந்துகிட்டு இருக்கா, மாப்பிள்ளையும் கண்ணு முழிச்சிட்டாரு, இப்போ அவங்க கிட்ட உண்மையெல்லாம் போட்டு காட்ட போறா, நம்ம 2 பேரும் ஜெயில தான் ரெண்டு கையால மாப்பிள்ளை நம்ம 2 பேரையும் கொல்ல போறாங்க, உன் கூட இந்த பத்துக்கு இப்ப நானும் சாக போறேன்னு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஐயோ மாமா கண்ணு முழிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி இவங்க ஷாக்ல இருக்காங்க. இப்ப நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அபூர்வா. உடனே அதுக்கடுத்து இதெல்லாம் நீ சொல்றதுக்கு உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி வாங்க அதை சித்தி முதல்ல போய் நம்ம மாமாவை பாக்கலாம் அப்படின்றாங்க. ஐயோ நாளா வரல, எப்படி இப்ப எந்த நேரத்துல வேணா அந்த பூமி வருவா, வந்து வீடியோ ஆதாரத்தை போட்டு காட்டுவா, நான் அடுத்து நான் சாகிறதுக்கா நாளா வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்கிட்ட ஒரு பிளான் இருக்குமா, என்ன பிளான் அப்படின்னு கேக்குறாங்க. பேசாம இப்ப நம்ம வீட்டுக்கு போய் நமக்கு கிடைச்ச தங்க நகை பணம் என்னென்ன டைமண்ட் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, நட்சத்திராவையும் கூட்டிக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த ஊரை விட்டு மாப்பிள்ளைய விட்டு ரொம்ப தூரமா போயிடலாம். அதுக்கடுத்து இந்த வீடியோ ஆதாரத்தை அவர் பார்த்தாலும் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கேவலமா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க மருதானியில. சித்தி அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க இவங்க. மருதானியிலைய புடிச்சு திட்டிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி கேவலமா தான் ஐடியா கொடுப்பியா நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி அப்புறம் வர பெரிய குழப்பத்துல இருக்கிறாங்க. இங்க ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் வந்து அபூர்வா கிட்ட சொல்றாங்க, சரச்சந்திர கண்ணை முழிச்சிட்டாங்க, நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே மருதானி ஐயோ மாப்பிள்ள கண்ணை முழிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு, நான் இதுக்கு மேல இங்க இருக்க மாட்டேன், எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல, நான் இதுக்கு சாகணும், நான் இன்னும் ஒண்ணுமே அனுபவிக்கல, எனக்கு என் உயிர் மட்டும்தான் முக்கியம், நான் தப்பிச்சு போறேன், நீ வேணா நீயும் வந்துருமா என் கூட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சித்தி ஒழுங்கா இப்ப உள்ள வாங்க அப்படின்னு இருக்காங்க. நீ வேணா தனியா சாகு, எதுக்கு என்னையும் சேர்த்து கூட சேர்ந்து சாகடிக்க பாக்குறியா, ஐயோ எனக்கும் சங்கத்தமே இல்ல, நான் போறேன் அப்படின்ட்டு வந்து மருதானியில வந்து கத்திட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு என்ன நீங்க தானே வந்து ஜாயின் பண்ணீங்க, கண்ணை முழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன், போய் பார்க்காம ஓடி போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு அந்த நர்ஸ் கேக்குறாங்க. ஐயோ அம்மா நான் வந்து தூரமா வெளியூர்ல இருந்து வந்திருக்கேம்மா, இவங்கதான் அவங்களோட பொண்டாட்டி, இவங்க தானே நம்ம முதல்ல போய் பார்க்கணும், யாரு முதல்ல போய் பாக்குறது, நான் அடுத்த கூட அப்புறமா கூட பொறுமையா பாத்துப்பேன், ஆனா கட்ட பொண்டாட்டி தானமா புருஷனும் முதல்ல பாக்கணும், இப்படி ஒரு நிலைமைக்கு அப்புறம் அதனால இவ போய் பாப்பா நீங்க போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அந்த நர்ஸ் போயிடுறாங்க. உடனே இப்ப வர போறியா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. நீ வேணா போமா உள்ள, நான்லாம் உன் புருஷனை பார்க்க வரல, இப்போ பூமி வந்து திரும்ப அந்த கேமராவை போட்டு காட்டுவா, அடுத்து உன் புருஷன் உன்னையும் சேர்ந்து கொலை பண்ணிடுவாரு, நீ சாகுறதுக்கு நானும் உன் கூட துணைக்கி இருக்கவா, வேண்டாம் நான் போறேன்ப்பா, எனக்கு என் உயிர் முக்கியம்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிடுறாங்க. உடனே அபூர்வா வந்து இங்க உள்ள போய் சரச்சந்திரா பாக்குறாங்க. உடனே ஒரு நீலிக்கண்ணீர் நாடகம் திரும்பியும் போடணும்ல, அழுதுகிட்டே ஐயோ மாமா எதுக்கு நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க, எது நான் செஞ்ச தப்புக்கு எதுக்கு நீங்க இப்படிலாம் பண்ணீங்க, என்னை விட்டுட்டு போக உங்களுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா, நீங்க இல்லாத உலகத்துல நான் எப்படி இருப்பேன்னு நினைச்சீங்க அப்படின்னு சொல்லி நீலிக்கண்ணீர் நாடகத்தை வந்து சரச்சந்திரா முன்னாடி அரங்கேற்றம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே சரச்சந்திரா கோவத்துல எதுக்கு அபூர்வா என்ன காப்பாத்தின அப்படின்னு கத்துறாங்க. அதுக்கடுத்து கேபி வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு கேக்குறாங்க. வந்துட்டான் உண்மையை சொல்லிட்டானா அப்படின்னு கேட்கும்போது இவங்க என்ன சொல்லணும், அவனோட உண்மையை சொல்லல அதுதானே உண்மை, ஆனா ஆமாமா மீராக்கு இப்ப எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, கேபியை நம்ம 2 பேர் தான் கொலை பண்ண பார்த்தோங்கிற எல்லா உண்மையும் கேபி வந்து மீரா கிட்ட சொல்லிட்டா, மீரா உங்களை வெறுத்து ஒதுக்கிட்டாமாமா அப்படின்னு சொல்லி அப்படியே மாத்தி போட்டாங்க பிளேட்டை. உடனே இதுக்கடுத்து நான் எப்படி அந்த வீட்டுக்கு வரப்போறேன், இதுக்கடுத்து எப்படி தங்கச்சி முகத்துல நான் முழிக்க போறேன், நான் இனிமேல் நான் எங்கேயும் வரமாட்டேன், என்னை ஏன் காப்பாத்தின, என்னை நீ சாகப்பட்டிருக்கலாமே அபூர்வா அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல பார்த்தா மருதானியில வந்து வாசல் வர வந்துருச்சு. பார்த்தா பூமி வந்து ஆட்டோல வந்து இறங்குறாங்க. இறங்கிட்டு உள்ள குடுகுடுன்னு வராங்க. ஐயோ இந்த பூமி வேற வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, உள்ள ஓடி போய் கண்ணாடி வழியா இவங்க கிட்ட போய் சொல்றாங்க, ஐசியூ கல்வியே கண்ணாடி அம்மா இங்க பாருமான்னு சொல்லிட்டு மருதானியால வந்து ஐசியூ வெளியே இருந்து கத்திட்டு இருக்கு. உடனே அபூர்வா பாக்குறாங்க, பூமி வந்துட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்பியும் குடுகுடுன்னு ஓடி போயிடுறாங்க. உடனே அதுக்கடுத்து இந்த நேரத்துல சரச்சந்திரா வந்து கோவத்துல எந்திக்கிறாரு. எந்திரிச்சோடனே காலை பிடிக்கிறாங்க. அபூர்வா காலை பிடிச்சு, மாமா நான் பண்ண தப்புக்கு நீங்க எதுக்கு உங்க உயிரை விட துணிஞ்சீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசுறாங்க. உடனே அதுக்கு அடுத்து இந்த நேரத்துல பூமி என்ட்ராகிறாங்க. கரெக்டா இந்த வசனத்தை கேக்குறாங்க, அதாவது நான் பண்ண தப்புக்கு நீங்க எதுக்கு உங்க உயிரை விடுறீங்க மாமா, இதுதான் கேக்குறாங்க பூமி. உடனே அதுக்கு அடுத்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுறாங்க சரச்சந்திரா கிட்ட.
உடனே அதுக்கடுத்து ஏய் நான் யாருக்கு அப்பா, நீ என் பொண்ணே இல்லை, என் பொண்ணு செத்து போய் 20 நாள் ஆகுது, என் பொண்ணெல்லாம் எப்பயோ செத்து போயிட்டா, இனிமேல் அப்பான்னு கூப்பிட வேலையெல்லாம் வச்சுக்காத, நான் ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க அப்படின்றாங்க. அவங்க கேமரா எடுத்துட்டு வந்திருக்காங்க, காட்டுறதுக்கு வந்திருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்க டைரக்டா வந்து இதுதான் கேமரா, அம்மாவோட சாவுக்கு இதுதான் காரணம் வீடியோ ஆன் பண்ணணும். ஆனா டைரக்டர் அவ்வளவு சீக்கிரம் கதையை முடிச்சிருவாங்களா? முடிக்க மாட்டாங்கல்ல. அதனால வந்து இவங்க அப்பா நான் அவங்க கிட்ட பேசணும், ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரச்சந்திரன் வந்து அது எதுவுமே கேட்காம கோவமா குடுகுடுன்னு வெளியே போயிடுறாரு. உடனே கேமராவை எடுத்துட்டு அப்படியே ஐசூலுக்கு வெளியே வராங்க. வந்துட்டு அப்பா நீங்க ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பார்த்திருந்தீங்கன்னா இப்ப அபூர்வோட முகத்துல எல்லாம் கிழிஞ்சிருக்குமே, ஏன்ப்பா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. சரச்சந்திரா பார்த்தா அவர் ஹாஸ்பிட்டல் விட்டு எங்கேயோ வெளியே போயிட்டாரு. அவர் ஹாஸ்பிட்டல்லே இல்லை. இப்போ உடனே பூமி வந்து ஹாஸ்பிட்டலோட வாசல்ல வந்து நின்று அழுதுட்டு இருக்கிறாங்க. சார் இந்த வீடியோவை காட்ட முடியலையே, அம்மா அபூர்வாவோட முகத்தெரிய கிழிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி இவங்க வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல அபூர்வா திரும்ப வராங்க பூமியை பாக்குறதுக்கு. வந்து பூமி நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கையில கேமரா, ஓ இந்த கேமராவை சரி பண்ணிட்டியா, இந்த கேமரா ஆதாரத்தை காட்டதான் வந்தியா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அதுக்கு அவசியமே இல்லை பூமி, நானே வந்து என் மாமா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன், சோபாக்காவை கொண்டது நான் தான், அதுக்காக தான் வந்து உங்க அப்பா இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டாரு, என்னை கழுத்து நெரிச்சு கொல்ல பார்த்தாரு, அதுக்கடுத்து நட்சத்திராக்காக என்னை விட்டுட்டாரு, அதுக்கடுத்து கெஸ்ட் ஹவுஸ் வந்து அவரே தூக்கு போட்டுக்கிட்டாரு, இதுதான் நடந்தது பூமி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்றாங்க. இப்போ வந்து பூமி கிட்ட அடுத்த ஒரு கதையை சொல்றாங்க. அதாவது சரச்சந்திரா வந்து இந்த அவங்க மீராக்காக தான் கேபியை கொலை பண்ண பார்த்தாங்கன்றதுக்காக தூக்கு போட்டாங்க. ஆனா இவங்க வந்து பூமி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் அக்காவை கொலை பண்ணங்கிற உண்மையை நான் வந்து சரச்சந்திர மாமா கிட்ட நான் ஒத்துக்கிட்டேன், நான் உங்களுக்கு மேல எனக்கு அவ்வளவு காதல் இருக்கு, பிரிய இருக்கு, நான் ஒத்துக்கிட்டேன், அதனாலதான் நான் அக்காவை கொன்னேன் அப்படின்னு சொல்லி என்ன உன்னை கழுத்து நெரிச்சு என்னை கொல்ல பார்த்தாங்க. அதுக்கடுத்து என்னை தள்ளி விட்டுட்டு நான் இனிமேல் நான் இந்த உலகத்துல என் சோபா இல்லாத உலகத்துல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களே தூக்கு போட்டு சாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கடுத்து பூமி வந்து ஷாக் ஆயிடுறாங்க. இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு, இதுக்கான ஆதாரம் கண்டிப்பா பூமி கேட்பாங்க. அதுக்கு என்ன ஆதாரத்தை காட்டியிருப்பாங்க, இதுக்கடுத்து என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத நம்ம பார்ட் 2 வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ பார்ட் 2 வீடியோ கண்டிப்பா பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா என்னோட சேனல் சீரியல் குட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹை பட்டனையும் தட்டி விடுங்க மக்களே. நன்றி. உங்க தாட்ஸ் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாளை சந்திக்கிறேன். பை பாய்.